அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாரதி. நான் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர். நான் 2018 இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். இந்த எங்களுடைய பள்ளியில் எஸ்எம்சி ஆரம்பித்ததற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. முக்கியமாக பார்த்தா பள்ளியுடைய மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தி இன்னைக்கு பள்ளியுடைய அந்த பள்ளி மேலாண்மை குழுவினால 252 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக எங்கள் பள்ளி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்ப்பதிலேயே இந்த எஸ்எம்சி அதிக பங்கு எடுத்துக்கிறாங்க. பள்ளியினுடைய கட்டிடங்கள், கழிவறை, பள்ளி தூய்மை, பள்ளியுடைய குடிநீர் வழங்குதல், தூய்மையான குடிநீர் வழங்குதல், அனைத்து பணிகளிலுமே எங்களுடைய எஸ்எம்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள். அனைத்து உறுப்பினர்களுமே எங்களோடு கைகோர்த்து இந்த பள்ளியை மேம்படுத்த, பள்ளியோட தரத்தை மேம்படுத்துவதற்கு எங்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள். நான் எஸ்எம்சி உறுப்பினராக இருக்கேன். எஸ்எம்சி கூட்டத்தில் எல்கேஜி யூகேஜி கட்டடம் ரொம்ப பழுது அடைஞ்சிருந்துச்சு. அது எங்களுக்கு கட்டடம் கட்டி தரணும்னு நாங்கள் கவுன்சிலர்கிட்ட கேட்டிருந்தோம். அதே போல் அவங்களும் சரி கட்டி தரோன்னு சொல்லிட்டு இந்த கட்டடம் இப்போ கட்டி முடிச்சாச்சு. ஓரளவு கொஞ்சம் முடிச்சாச்சு. என் பெயர் முனைவர் பி அறிவரசி. நான் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தோட்டம் அமைப்பதற்காக தலைமை ஆசிரியர் ஏற்பாடு செய்திருந்தார். அதற்கு பக்கத்துணையாக இந்த தோட்டத்தை அமைப்பதற்கு சில முயற்சிகளும் எடுத்துள்ளேன். இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் கத்திரி, வெண்டை, அந்தமாரி கொத்தவரை, அந்தமாரி நிறையா பலன் தரக்கூடிய செடிகள் நட்டிருக்கோம். அதேமாரி மரக்கன்றுகளும் ஒரு 50க்கு மேலே நட்டிருக்கோம். எல்லாமே நிழல் தரக்கூடியதாகவும் இருக்குது. அதேமாரி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதாக பழங்கள், அந்தமாரி கொய்யா, புங்கனி மரம், அந்தமாரி நிழல் தரக்கூடியது அதிகமாக நாங்கள் நட்டிருக்கோம். எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. வணக்கம், என் பேர் அஹ்மத் நிசா. நான் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கேன். நான் கிரவுண்டை பார்த்தீங்களா, இப்போ முன்ன இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரே புல்லாக இருந்ததா, பிள்ளைங்கள்லாம் விளையாடக்குள்ள சிரமமாக இருந்துச்சு. இது எஸ்எம்சி மூலியமாகவே இதெல்லாம் நாங்கள் மாதம் சுத்தம் பண்ணி கவுன்சிலர் மூலியமாக சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்களும் பார்வையிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். டெய்லியும் பக்கத்தில் இருக்கிறவங்கனால டெய்லியும் பார்வையிட்டுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம். எடுத்துருவோம். எஸ்எம்சி எல்லாமே உறுப்பினர் தலைவர் எல்லாமே போய் எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ வசதி இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே இல்லத்தடி கல்வி எடுக்கிறோம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட நாங்களே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைங்களை அதிகப்படுத்தணும், மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் குழந்தைகளை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் சேர்க்கணும், இன்னும் ஆசையாக தான் இருக்குது எங்களுக்கு. பள்ளிக்கு தேவையான ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் மற்றும் ஹைடெக் லேப், அடிப்படை வசதிகள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த மாநகராட்சி ஆணையர், மாநகர மாண்புமிகு மேயர் மற்றும் மாண்புமிகு கவுன்சிலர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.